நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்து. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்று நாம் திருப்பாடல் 62 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய கற்பாரையும் கோட்டையுமான உன்னதமான நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில ஆராதனைக்குரியவரே, நற்கருணையில் எழுந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம். தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம். தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். தூயாதி தூயவரை ராஜாதி ராஜனை, தூயாதி தூயவரை ராஜாதி ராஜனை, அன்புள்ள தேவனை ஆராதிப்போம். அன்புள்ள தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரை காப்பவரை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 15 வரக்கூடிய அந்த ஊதாரி மைந்தன் ஓமை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்ம பலமுறை அதை நாம் கேட்டிருக்கிறோம். நிறைய மறையுரைகள், நிறைய நற்செய்தி ஜெப கூட்டங்கள் இதில் இதை மையமாக வைத்து நடத்தப்பட்டிருக்கின்றன. ஏராளமான புத்தகங்கள் அதுனா இந்த ஓமையை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போது இந்த ஓமையை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன உருவகம்
எனக்கு வந்து ஞாபகம் வருகிறது. என்ன அப்படின்னா உருவகம் அல்ல ஒரு நிகழ்வுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே நிறைய வீடுகளில் வந்து பார்க்குறோம், மீன் வளர்க்குறோம், ஃபிஷ் டேங்கெல்லாம் வச்சுருப்போம். இல்லை சின்ன பாட்டிலில் நம்ம சின்ன வீட்டில் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மீன் வளர்க்கணும் என்பதற்காக சின்ன ஒரு குடுவையில் அவங்க என்ன செய்வாங்க, மீனை வச்சு அந்த சின்ன சின்ன மீன் குஞ்சு அதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த உணவு கொடுக்கறது, அப்புறம் பார்க்குறது, அதோட வந்து பேசுகிறது, இது எல்லாமே என்ன செஞ்சுருப்போம், நம்ம வந்து நம்முடைய வீட்டில் வந்து எல்லாமே செய்து கொண்டு இருப்போம். அப்போது அந்த மீனை பார்க்குறப்ப அந்த மீன்கள்லாம் நினைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மீன் தொட்டிக்குள்ளே ஒருவேளை அது சைஸு அளவு நமக்கு தெரியும் இல்லையா, இந்த அளவுக்குள்ளே நான் வந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறேன் என்று அந்த மீன்கள் நினச்சிச்சு அப்படின்னா அதை விட முட்டாள் வேறு யாருமே வந்து இருக்க முடியாது. ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மீன்களை போல கடவுளை நாம் வந்து ஆதாயமாக்கி கொள்ளாமல், கடவுளை நாம் வந்து பற்றி கொள்ளாமல் உலக காரியங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து பற்றி கொள்கிறோம். குறிப்பாக அந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் அந்த இளைய மகன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அப்பாவை விட்டுட்டான். அதாவது ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அப்பாவை விட்டுட்டான். மாறாக என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களை வந்து எடுத்து அதை தேடி போகிறான். எனக்கு காசு இருந்தால் போதும், எனக்கு சொத்து இருந்தால் போதும், எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் போதும், எனக்கு வந்து அது வந்து என்னது உல்லாசமான வாழ்க்கை வாழ பெண்கள் கிடைச்சா போதும் அப்படின்னு என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் வந்து கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக்கொள்கிறான் ஒழிய கடவுளை அப்பாவை அவன் வந்து மறந்து விட்டான். அப்படி அப்பாவை வந்து மறந்து போனதுனால அவன் வாழ்க்கையில் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் அப்பாவை மறந்து போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் அவன் துன்பங்களை, நெருக்கடிகளை, வேதனைகளை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாமே வந்து பணத்தில் கிடச்சிரும். எப்படி அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடுவையில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள் நான் இதில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு நினைக்குதோ, அதே போல் இந்த இளைய மகன் எனக்கு சொத்து இருந்தால் போதும் நான் பாதுகாப்பாக இருப்பேன், எனக்கு நண்பர்கள் இருந்தால் போதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு அவங்க இருந்தால் போதும் இவங்க இருந்தால் போதும் நான் எல்லாம் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த அவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன்கிட்ட பணம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சமாக நண்பர்கள் விலகி போகக்கூடிய ஒரு நிலை. இறுதியில் அவன் வந்து அப்படியே நிற்கதியாய் வந்து அடுத்த வேளைக்கு வந்து உணவு கூட இல்லாமல் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஊதாரி மைந்தனை போல நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களில் ஆண்டவரை நாம் வந்து பற்றி கொள்ளாமல், ஆண்டவரிடத்தில் நாம் வந்து நிறைவை தேடாமல், உலக காரியங்களில் நாம் வந்து நம்முடைய நிறைவை, நம்முடைய பற்றுகளை நாம் வந்து வைக்கின்றோம். அதில் வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு வந்து கிடைக்கல அப்படின்னா அங்கே விரக்தி வருது, அங்கே வந்து கோபம் வருது, வெறுப்புணர்வு வருது. அப்போ வாழ்க்கையில் வந்து நிம்மதியை வந்து இழந்து போகக்கூடிய ஒரு நிலை. ஆகவே இந்த தவக்காலத்தில் இந்த உலக செல்வங்கள் ஒரு மாயை. அந்த செல்வம் நமக்கு தேவைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு பணம் இல்லாமல் வாழ முடியாது, சொத்து இல்லாமல் வாழ முடியாது. இருப்பினும் இந்த சொத்து வேண்டுமானால் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய இந்த உயிருள்ள தெய்வம் நமக்கு வேண்டுமா? ஆகவே இந்த நாளில் தவக்காலத்தில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ளும். எனக்கு ரொம்ப பிடித்த இறை வார்த்தை சீராக் 10:2 இறை வார்த்தை 3 என்ன அப்படின்னா, ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், வந்து அவர் விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்நாளில் முடிவில் வளமை அடைவாய் என்று நம்ம வாசிக்கின்றோம். அப்போ இந்த ஆண்டவர் உயிருள்ள தெய்வம் என்னோடு இருக்கின்ற பொழுது, உங்களோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய எதிர்காலம் வளமான ஒன்றாக இருக்கும். நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த வேளையில் இந்த பாடல் வாயிலாக, தெய்வமே, நான் இந்த உலக காரியங்களுக்கு நான் முதன்மைத்துவம், இந்த உலக காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் உம்மை நான் ஆதாயமாக்கி கொள்ள, நீர் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வை, பரிசினை பெற்றுக்கொள்ள எனக்கு தேவையான வல்லமையை தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பக்தியோடு நாம் ஜெபிப்போம். என் உயிரான 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 இயேசு,
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, உலக செல்வங்கள் அனைத்து மாயையாய் இருக்கின்றன. எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு செல்வம் தேவை, பணம் தேவை. ஆனால் அதே வேளையில் பணத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தெய்வமே உம்மை நாங்கள் உதாசீனப்படுத்தி வாழாமல், ஆண்டவரே இதோ இந்த தவக்காலத்தில் உம்மை நாங்கள் சிக்கனை பிடித்து கொண்டு ஆண்டவர் நீர் கொடுக்கக்கூடிய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை ஆண்டவரே ஆவியானவருடைய அந்த ஞானத்தினை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்னன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன்னன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வாயிலாக எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்து வருகிற உடைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது நாங்கள் உலக காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த தவக்காலத்தில் உம்மை நாங்கள் சிக்கனை பிடித்து கொண்டு ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்திரும்படியாய் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு இறைவா, இது நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும், உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆகவே உமக்கு நாங்கள் சாட்சியம் பகர எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் உடைய ஆவியின் வல்லமையினால் அப்புறப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் கடிந்து கொள்வீராக. நாங்கள் உமக்கு என்றும் சாட்சியாய் வாழ்ந்து உடைய திருப்பெயரை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்தேத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.